ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான பெட்டிக்கடை பால்கோவா. வாங்க இதை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் பொரிக்கடலை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அது கூட 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட ஒரே ஒரு ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பால்கோவா பண்ணும்போது சூப்பராக வரும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்பவே டேஸ்டியாக நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரியே இருக்க போது. 90 கிட்ஸ் நம்மளாம் கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்ருப்போம். ஸோ 2K கிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இந்த பால்கோவா செஞ்சு கொடுத்து நம்மளோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் இன்னொரு 1 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்க போகிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதை கிளறி விடும்போதே தெரியும், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்து பாக்ஸுக்கு மாற்றிடணும். ஸோ இப்போ ஓரளவு தெரியுது நம்மளுக்கு. இப்போ ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதில் கீ வச்சு நல்லா இதை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் எல்லா மாவையும் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு இதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் பால்கோவா நல்லா கட்டியாக வரும். அவ்வளோதான். இப்போ ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போது இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். 10 to 20 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்துக்கிறேன் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாயிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போடுற வேண்டியதுதான். சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிருச்சு. இந்த ஹல்கோவா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.